இறுதிக்கட்டம் அல்லது இன அழிப்பு இதை மையப்படுத்திய செய்திகளை நாம் தினந்தனும் ஒவ்வொரு விடயங்களாக நாம் அறிகின்ற பொழுது மனதிற்குள் ஒரு பெரிய வலியும் ஒரு ரணமும் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர் சொல்வது உண்மையாக இருக்குமா அல்லது அவர் சொல்வது உண்மையாக இருக்குமா என்கின்ற தேடலோடு தான் நாம் இந்த இன அழிப்பு விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதற்கு என்ன முடிவு என்பது யாருக்கும் தெரியவில்லை. தற்பொழுது கூட தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்வியை நாம் எடுத்து வைத்தால் விடை என்னவோ பூஜ்ஜியமாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் என்கின்ற செய்தியும், இந்த விஜயத்தில் அனுரா அவர்களோடு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் தமிழர் விடயங்களை மையப்படுத்திய கருத்துகள் எடுத்து வைக்கப்படும் என்றும் 13வது சட்ட திருத்தத்தை முன்னிலைப்படுத்திய ஒரு தாக்கம் ஏற்படும் என்றும் செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் சார்பில் கொடுக்கப்படுகின்ற தகவலோ வேறு விதமாக இருக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி பட்டியலில் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தியோ மாகாண தேர்தலை மையப்படுத்தியோ எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்துவதற்கான களத்தை நாங்கள் எடுக்கவில்லை என்கின்ற செய்தி வலுவடைய தொடங்கியிருக்கின்றது. அப்படியென்றால் இந்திய பிரதமர் அனுரா அவர்களோடு தமிழர் விடயத்தில் என்ன பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான களத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்வி எழுப்புகின்றது. அதுபோல இன அழிப்பு நேரத்தில் நடந்த மனித உரிமை மீறல்கள் அல்லது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இராணுவம் நடத்திய கொலை வெறியாட்டம், இவைகளுக்கான தீர்வு என்ன, அவர்களுக்கான தண்டனை என்ன போன்ற பல விடயங்கள் ஏக்கங்களாகவே பயணித்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இன்று சர்ச்சை களங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை விட உண்மைகளை சொல்லக்கூடிய களத்திற்கு அது வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. கடற்படை தளபதிக்கு, முன்னாள் கடற்படை தளபதிக்கு பிரிட்டன் அரசாங்கம் தடை விதித்து விட்டது என்றவுடன் விமல் வீரவன்சாவிலிருந்து மற்றும் பலர் குதித்தார்கள். எப்படி பிரிட்டன் அரசாங்கம் இதுபோன்ற ஒரு தடையை விதிக்க முடியும்? இன்று ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இராணுவத்திற்கு ஒரு இழுக்கென்றால் அது அவர்களை சார்ந்ததாக இருக்கும். எனவே இராணுவத்தை பாதுகாக்க வேண்டியது இன்றைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை பதிவிடுகின்றார். ஆனால் இந்த கடற்படை தளபதி 13 மாணவர்களை கடத்தி கொண்டு போய் அவர்களை அழிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்தார் என்றும் அவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்திற்கான கேள்வியோ அல்லது அவர்களை அழித்ததற்கான தண்டனையோ இந்த கப்பற்படை தளபதிக்கு கொடுக்கப்படவில்லை என்கின்ற விடயமும் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த செய்தியை மையப்படுத்தி இன்று சரத் பொன்சேகா சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இராணுவ வீரர்கள் தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கின்றேன். கடற்படை தளபதி மீது குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது, பிரிட்டானிய அரசாங்கம் அவர் மீது தடை விதித்து விட்டது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் வந்தவுடன் இங்கு பலர் கொதிக்கின்றார்கள். அவர்களிடம் நான் கேட்கின்றேன், அந்த 11 மாணவர்களுடைய உயிரை பறித்தாரே இந்த கடற்படை தளபதி, அந்த 11 மாணவர்களுடைய உயிர்களுக்கான அந்த நீதி எங்கே? உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்திருந்தால் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தால் அந்த இராணுவ தளபதியை தண்டிக்க கூடாது என்று நீங்கள் குரல் எழுப்புவீர்களா? இராணுவ தளபதி என்கின்ற பட்சத்திலே அவர் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதானே நீதி, நியாயம். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை சரத் பொன்சேகா பதிவிட்டிருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இராணுவம் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகளையும் பல விடயங்களையும் மக்களுக்கு எதிராக செய்திருக்கிறது என்பது அந்த பதிவை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றுதான் இந்த இராணுவ தளபதிகள், அவர்களை சார்ந்தவர்கள்
இன்னும் பலர் இது சார்ந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார்கள். இது வேடிக்கையான ஒரு செய்தியாக பார்க்க முடியவில்லை. அதுபோல சரத் பொன்சேகா இன்னும் பல விடயங்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கின்றார். இதிலே மஹிந்த ராஜபக்சே அவர்கள் செய்த குளறுபடிகள், மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்தி நடந்த அரசியல் சதுராட்டங்கள், இவைகளை மையப்படுத்திய செய்திகளை எல்லாம் சரத் பொன்சேகா இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். இதற்கு முன்பு தமிழ் சார்ந்தவர்கள், தமிழ் மக்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டார்கள். ஆனால் அப்படி அது சார்ந்த கருத்துகள் பதிவிட்ட பொழுது தமிழ் மக்களுக்கு ஆதரவாக யாரும் நிற்கவில்லை. பொய்யை சொல்கிறார்கள். எங்கள் நாட்டிலே அப்படி ஒரு இன அழிப்பு நடைபெறவே இல்லை, நாங்கள் அழித்தது இயக்கத்தை தான் என்ற கருத்துக்களை பதிவிட்டார்கள். எங்களுடைய இராணுவ தளபதிகள், எங்களுடைய இராணுவத்தில் இருந்தவர்கள், எங்களுக்காக இந்த களத்திலே நின்றவர்கள் அனைவருமே உத்தமர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் துப்பாக்கிகள் எந்த தமிழர்களுடைய உயிரையும் பறிக்கவில்லை. அப்படி தமிழர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருந்தால் தமிழர்களே தாமாக வந்து அந்த துப்பாக்கி முனையிலே விழுந்து அவர்களே மரித்து விட்டார்கள் என்கின்ற கருத்துக்களைத்தான் இதுவரை ஆட்சியாளர்களும் பகிர்ந்தார்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பகிர்ந்தார்கள். இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருந்து அல்லது அவர்கள் குழுவில் இருந்து ஒருவர் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார், இந்த இராணுவம் தவறு செய்ததுதான், இந்த இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பலர் தவறுகளை செய்தவர்கள்தான், இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்துவிட்ட இந்த காட்டேரிகள் இன்று யோக்கியர்களாக பேசக்கூடிய களங்களும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் விமல் வீரவன்சா போன்றவர்கள் கொதிக்கக்கூடிய நிலைமையும் ஏளனமாக பார்க்கத்தான் நம்மால் முடிகின்றது. ஒரு இனத்தையே அழித்தவர்கள் இங்கு யோக்கியர்களாக எப்படி மாற முடியும் என்ற கேள்விகள் தான் வருகின்றன. இப்பொழுது சர்வதேசம் தமிழ் சார்ந்த விடயத்தில் ஒரு சிறிய பார்வையை செலுத்த தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த மாற்றம் தமிழர்களுக்கு ஒரு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது தமிழர்களுடைய உயிரை குடித்துவிட்டு அதிலே எக்காலமிட்டவர்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான ஒரு களமாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் அமையுமோ என்கின்ற நம்பிக்கைகள் மனதிற்குள் வருகின்றன. சிலர் குறிப்பிடுவார்கள், எத்தனை காலம் ஆயினும் உண்மை புதைபட்டு இருந்தால் கூட அது விருட்சமென வெளியே வந்து உண்மையை சொல்லும் என்று. இப்பொழுது தமிழர்களுக்காக உண்மைகள் விருட்சங்களாக வெளியே வந்து உண்மைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.